ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் கொடுத்தா அதோட தேவையானதெல்லாம் பார்ப்போங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரே ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது அதில் கொஞ்சம் வத்தல் சேர்த்துருப்போம், அதனால் காரம் அதிகமாகிடும் அப்படின்னாலும் ஒரே ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த முருங்கைக்காய், இது எல்லாமே இப்போ அதில் போட்டு வேக வைக்கலாம். லைட்டாக நம்ம வந்து இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பு அப்படி ரொம்ப அளவு கூடிடும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. வந்து நம்ம இந்த ஒரு டம்ளருக்கு, சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கு அது தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான பார்த்துக்கலாம். வந்து நான் வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன், ஒரு 4-5 பல். அதுக்கப்புறம் 2 துண்டு தேங்காய், அப்புறம் வந்து ஒரு 6 வத்தல் எடுத்திருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட காய் வந்து வெந்துட்டு, முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துட்டு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்சாலே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வேகணும். 2-3 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.